இன்டர்நெட் சம்பவம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழகத்துல மட்டும் பாத்தீங்கன்னா சினிமாவும் அரசியலும் கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலமாக இரண்டரை கலந்ததுதாங்க. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல நம்ம விஜய் அதை தொடர்ந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா அவங்களுடைய வரிசையில இப்ப தமிழகத்துல ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு விஜய். இவர் கடந்து வந்த பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா அவரு எல்லாமே கிட்டத்தட்ட சினிமாவில் இருக்கும் பொழுதே தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ்லையும் இருக்கட்டும் சரி, பேசுகிற டயலாக்லேயும் சரி நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்றதை அதை தெரியப்படுத்திக்கிட்டே இருந்தார். 2009 விஜய் கட்சி ஆரம்பிச்சது. அதாவது விஜய் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தார். அந்த ரசிகர் மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கமாக 2009 ஆரம்பித்தார். இதை பார்த்தீங்கன்னா அதாவது 2009 ஆரம்பித்து புதுக்கோட்டையில் ஒரு கூட்டம் ஒன்று தொடங்குறாரு. அதாவது அந்த இருக்க ரசிகர்களுடைய கூட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக அங்கே இருக்கும்போது அப்பயே பேசும்போது நான் அரசியலில் அதிகாரப்பூர்வமாக வரப்போகிறேன் அப்படிங்கிறது அந்த இடத்துலையே அவர் பேசக்கூடிய அந்த தோரணையிலே தெரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல நேர்காணலில் நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்றதை ஆணித்தரமாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2024 அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். மக்களவை தேர்தல், இடைத்தேர்தலாம் நடந்தது. இதிலெல்லாம் கலந்துக்காத இந்த கட்சி 2026 நேரடியாகவே சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தனியாக நின்று, அதாவது எந்த ஒரு கட்சியோடையும் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டிட்டு ரசிகர்களுடைய ஆதரவும் அதுக்கப்புறம் தமிழக மக்களுடைய பேராதரவோடு தனியாக நின்று வெற்றி கண்டதான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் இந்த கட்சியை ஆரம்பித்ததுலேருந்து பிரச்சார கூட்டமாக இருக்கட்டும், மக்களை சந்திக்கிற கூட்டமாக இருக்கட்டும், பலதரப்பட்ட போராட்டங்கள், பிரச்சனைகள், எதிர்ப்புகள், இதை எல்லாத்தையும் சமாளித்து இவர் வருவாரா, இவர் எப்படியாவது வந்துருவாரா, வர மாட்டார், சும்மா இவர் ஒரு ரசிகராக தான் எல்லாருமே ஒரு நடிகராக தான் பார்க்குறாங்க, இதெல்லாம் ரசிகர்களுடைய கூட்டம் தான், கூட்டம்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களையும் விமர்சனங்களையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் முறியடிச்சிட்டு அவர் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னும் போது யாராலையும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவரை எப்படியாவது அவர் தோற்கடிக்கப்படணுன்றத பலதரப்பட்ட முயற்சிகள் நடந்து, பலதரப்பட்ட போராட்டங்கள் ஒரு பக்கம், எதிர்ப்புகள் ஒரு பக்கம், சதிகள் ஒரு பக்கம், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எது பண்ணாலுமே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரூர் சம்பவத்தை கூட எடுத்துக்கலாம். அதுக்கு கூட அவர் மன்னிப்பு கேட்டார். அது என் மிஸ்டேக். ஒரு பக்கம் இது பல பேருடைய சதி திட்டமாக இருந்தாலும் இதுக்கு காரணம் நானான்ற மாதிரி ஒரு மன்னிப்பு கடிதம்லாம் கேட்டார். ஸோ அதையும் கூட நிறைய பேர் ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது சில பேருக்கு ஒரு பயம் வந்தது. சில கட்சிகள் என்ன பண்ணால் இவர் வந்தால் என் கட்சி மறைஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்தது. அவர் வந்தார், எலெக்ஷனில் நின்னார், பெரும்பான்மையோடு வெற்றி பெற்றார். அவர் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி மற்ற ஒரு சில கட்சிகள் இல்லாமே போயிட்டாங்க. ஸோ இதில் என்ன நம்ம பார்க்க வேண்டிய விஷயம்னா, பாரதி சொன்ன மாதிரி நான் விழுவேன் என்று நினைத்தாயோ அப்படின்ற மாதிரி தான் விஜய் விழுந்துருவாரா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனால் பலதரப்பட்ட போராட்டத்துக்கு மத்தியிலையும் சவால்களுக்கு மத்தியிலும் ஜெயிச்சு காமிச்சிருக்காரு நம்ம தளபதி விஜய். அவர் பிரச்சாரத்துக்கு போனால் கூட அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை வைப்பாங்க. பிரச்சாரத்துக்கு போக விடாமல் தடுக்கிறது, அப்புறம் இந்த பிரச்சாரத்துக்கு வந்தால் ஏகப்பட்ட ரிஸ்ட்ரிக்ஷன்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதான் நீங்கள் பிரச்சாரமே பண்ண போகணும் அப்படி. ஏன்னா அவர் போகிற இடம்லாம் மக்கள் கூட்டம் அப்படியே கடல் கடற்கு மாதிரி வந்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஆயிரக்கணக்கான மக்கள் விஜய் வராருனாலே அந்த இடமே அவ்வளோ திரள் கணக்காக மக்கள் கூட்டிடுவாங்க. அந்த அளவுக்கு விஜய் மேலே ஒரு மக்களுக்கு ஒரு ஆர்வமும் இருந்தது, ஒரு மாற்றுக் கட்சி வரணுன்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. இதையெல்லாம் இந்த எதிர்பார்ப்பு, இந்த சவால்களெல்லாம் வின் பண்ணி காட்டணும்னு தான் இந்த கட்சியில் தன்னுடைய நிலைப்பாட்டை நிலையாக நிறுத்தினார். அது மட்டும் இல்லைங்க, மே 10 அவர் பதவி ஏற்கக்கூடிய அந்த நாள் தமிழகமே ரொம்ப ஆர்ப்பரிப்போட சந்தோஷத்தோட ஒரு பக்கம் பட்டாசு வெடிச்சு, இன்னொரு பக்கம் ஸ்வீட்ஸ் கொடுத்து எல்லாமே தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவே திரும்பி பார்க்குற அளவுக்கு தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வர் ஜோசப் விஜய் அப்படின்னு கேட்கும் போது எல்லாருக்குமே ஆனந்த கண்ணீராகவும் இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இது மற்ற எதிர்கட்சிகளுக்கு ஒரு பயத்தையும் நடுக்கத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பொறுத்து இருந்து தான் பார்ப்போம் இவருடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது, இவர் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறாரு, மக்கள் எதிர்பார்த்த மாதிரி இவர் நடந்துப்பாரா, இல்லை பழைய ஆட்கள் இருந்த மாதிரி தான் இவரும் பண்ண போறார். இப்படி பலதரப்பட்ட கேள்விகளோடு எதிர்பார்ப்போடு தான் இப்போ அரியணையில் உட்கார்ந்துருக்காரு சி ஜோசப் விஜய். அதாவது தமிழ்நாட்டின் அடுத்த 5 வருடத்துக்கான முதலமைச்சர் சி ஜோசப் விஜய். பார்ப்போம், பொறுத்திருந்து அவர் என்ன பண்ண போறார், என்ன செய்ய போறார், மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றாரா, மக்கள் எதிர்பார்த்து ஒரு நல்ல தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்களா, இல்லை இவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய நிலைப்பாட்டை காட்ட போகிறாரா, தன்னுடைய திறமையை வெளியே காட்டுவாரா?